போடுங்க ஆண் ஜாதகர். ஆண் ஜாதகரா? இந்த வரேன். ஆமா. ஓகே. 13/11/2003. ஓகே. 7:45 AM திருநெல்வேலி. ஜி விருச்சிக லக்னம், ராசி வந்து கன்னி ராசி. மிதுன ராசி கரெக்டா? இருங்க, எனக்கு அப்படியே டேட் டைம் எனக்கு ஒரு அப்படி சொல்லிருங்க. நான் என்னோடதுல போட்டுக்கிறேன். 13 நவம்பர் 13 நவம்பர் 2003. 2003. ஓகே. டைம் ஜி? இந்த ஒரே நிமிஷம் ஜி. 13 நவம்பர் 2003. டைம் வந்து 7:45 AM. 7:45 AM. ஓகே. அப்புறம் இடம் வந்து திருநெல்வேலியா? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஓகே. ஜாதகர் ஆனா பெண்ணா ஜி? ஜாதகர் வந்து 13 ஆண் ஜாதகர். ஓகே. ஓகே. இப்போ வந்து 2025ல 1ஆம் மாசமோ என்னமோ போட்ட ஜாதகம் ஜி. குருஜி லைவ்ல பேசின போட்ட ஜாதகம். ஓகே. கேள்வி, இவர் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காரு. ஓகே. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றாராம். கவர்மெண்ட் ஜாப் பண்ணலாமா, தொழில் செய்யலாமான்றது கேள்வி. ஓகே ஜி. ஓகே. பாருங்க, கணிச்சு பாருங்க எப்படின்னு. முதல் ஜாதகத்தை பார்த்துருவோம். ஜாதகம் வந்து விருச்சிக லக்னம், மிதுன ராசி. விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவின் பார்வையில ஒரு 3 டிகிரி பார்வையில் இருக்கிறது. லக்னாதிபதி சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கிறது, நல்லா இருக்கிறாரு. லக்னத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகம் ஓரளவு நல்ல அருமையான ஜாதகமா இருக்கு. இப்ப தசாபுத்தியிலுக்கு நம்ம போயிடலாம். கூடுதலாக இப்ப அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஜாதகருடைய வயசு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 25 17 22 வயசு ஆகுது இந்த ஜாதகர் கேட்கும்போது. சரி, இப்ப இந்த தசாபுத்தி வயது. ஆமா, இப்ப நடப்பு வந்து குரு தசையில போய்கிட்டு இருக்கு. தசாபுக்தியில கூட பார்த்துருவோம். தசாபுக்தியில பார்த்துட்டோம் அப்படின்னா நடப்பு தசை வந்து குரு தசை. குரு தசையில கேட்கப்படுற நேரத்துல வந்து கேது புக்தி நடப்புல இருக்கு. குரு தசையில கேது புக்தி. அடுத்து வந்து சுக்கிரன், சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் வர போறாங்க. சுக்கிரன், சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு. சரி, அடுத்து லக்ன யுவர்களுடைய புக்தி 2027க்கு அப்புறம் ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர புக்தி, ஏற்கனவே நடந்த கேது புதன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். புதன் ஆக்சுவலா இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியா வரக்கூடிய அமைப்புகள்ல புதன் புக்தியில சில நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா நடந்து முடிந்த வந்து குரு தசையில புதன் புக்தி. குரு இந்த லக்னத்துக்கு 2 குடையவர். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வீடு கொடுத்தவன் வந்து நீச்சனா இருக்கிறாரு. செவ்வாயின் பார்வையில தான் இருக்கிறாரு. சனி செவ்வாய் ஒரு சேர பார்த்த குரு. அப்ப இந்த இடத்துல வந்து சனியினுடைய பார்வை லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு சனி. ஆனாலும் கூட இந்த லக்னத்தினுடைய 3 4 கூடியவர் 8ல் மறைவு. ஆனா ஓரளவு சந்திரனுடைய இணைவு வந்து அவரை சுபத்துவப்படுத்தும். அப்ப ஒரு சுபத்துவ சனியின் பார்வையா தான் இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி என்னதான் இருந்தாலும் கூட சனி செவ்வாய் ஒரு சேர பார்க்கிறது குருவினுடைய பலன்களை குறைக்கக்கூடிய தன்மை தான். பட் நீச்சனோட வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாய் பார்வைகளை வாங்கியிருக்கிறாரு. சரி, 1000 லக்னம் நல்லா இருக்குது. லக்னாதிபதி வலிமையா தான் இருக்கிறாரு. அப்ப ஜி கேள்வி வந்து இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றாரா? கவர்மெண்ட் ஜாப் செய்யலாமா ஐயா, இல்ல தொழில் செய்யலாமா இவரு? அப்புறம் எதிர்காலத்துல எப்படின்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இப்ப வந்து சரி, இப்ப கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்கு சிம்மம் சுபத்துவம், ரைட்டு. சிம்மம் சுபத்துவமா இருக்கு. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமா தான் இருக்கிறாங்க. சிம்மாதிபதி லக்னத்துக்கு 12ல மறைவு மற்றும் நீச்சம் அப்படிங்கிற அடிப்படை வந்து
காரகர் வலு இல்லாம தான் இருக்கிறாரு. கேதுவோட 1 டிகிரில இணைஞ்சிருக்கிறதுக்கு வந்து அது வந்து காரகர் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாருங்கிறத காட்டுது. ம். நடக்கக்கூடிய தசா புக்திகள் ரொம்ப முக்கியம். குரு தசை, யோக தசைனாலும் கூட கொஞ்சம் அதுக்கடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் ஒரு நீடித்த நல்ல திசைகளா இருக்கணும். ஆமா. அப்ப அந்த சனி வந்து அடுத்து குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. ஆனாலும் சந்திரனோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் தசை, சனி, புதன். அதிகாரம் இல்லாத அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஜி. இந்த இடத்துல அதிகாரம் இருக்காது. அதிகாரம் நேரடி அதிகாரத்துல இருக்க முடியாது. அதே நேரத்துல லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குருவாகி 2, 5 குடையவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். தனாதிபதி தனஸ்தானத்தை பாக்குறாரு, சனி பார்த்தாலுமே. அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்கு 10ஆம் அதிபதியே குருவா இருக்கிறதுனால டீச்சிங் சம்பந்தப்பட்ட ஜாப் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜி. இப்ப சனி, செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து தசாநாதனையும் குழப்பியிருக்காங்க, சிம்மத்தையும் குழப்பியிருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப அதோட வலுவுக்கு ஏத்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா தான் பார்க்க முடியும். சுபத்துவம் தான். செவ்வாயும் சுபத்துவம் தான், சனியும் சுபத்துவம் தான். இருந்தாலும் இரு பாவர்கள் சேர்ந்து தசாநாதனுக்குமே இது 10ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தசாநாதனும் பாதிக்கப்பட்டிருக்காரு. 10ஆம் அதிபதி நீச்சம். 10ஆம் அது மாரி 10ஆம் அதிபதி நீச்சம். சூரியன் வந்து காரகர் ஒரே டிகிரியில கேதுவோட இணைவு. கேதுவோட இணைவு. அப்ப நீங்க எடுத்த பாயிண்ட் சரி. ஆனா இதுக்கப்புறம் தசைகளும் இல்ல அவயோக தசை தானே வரப்போகுது. சுபத்துவ தசைனாலும் அவயோக தசை தானே இல்ல பாபத்துவ ஆமா அவயோக தசைகள், யோக தசைகள் வரல. அப்ப இந்த இடத்துல முதல் நிலை சுபத்துவம் அப்படிங்கும்போது செவ்வாய் குருவின் பார்வையில 2, 6, 10 அப்படிங்கிற அமைப்புகள்ல 2 ஆமா 6 அடுத்து 10. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் ஜாதகருக்கு முதல் நிலை சுபத்துவம். அதுக்கடுத்து 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படிங்கிறது சனி. அடுத்து சனி தசையே தான் நடக்க போகுது. அப்படிங்கிற அடிப்படையில சனியினுடைய பார்வை அமைப்புகளுமே இந்த இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பெரிய யோக தசையாக இருக்காது. அவயோக தசைகள் அடுத்தடுத்து வருது. ஆனா ஜாதகம் நல்லா தானே இருக்குது. என்னதான் இருந்தாலும் லக்னத்துல ஜாதகம் நல்லா தான் இருக்கு. ஜாதகம் நல்லா தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட கூட பாருங்க. அப்ப என்ன செய்வார்? தொழில் செய்வாரா? வேலைக்கு போவாரான்னு கூட பாருங்க. சரி ரைட். ஓகே. இப்ப இந்த இடத்துல வேலை பாவகம் வந்து 6ல ராகு. ஆமா. 6ஆம் அதிபதி உச்சம் சுபத்துவம் தான். 6ல ராகு. ஆனா கவர்மெண்ட் வேலை இவர் பார்க்க மாட்டாருன்றது வந்து நம்ம ஏன்னா கேதுவோட 1 டிகிரில இணைஞ்சிடுறாரு. நீச்சமாகி. காரகர். நீச்சமாகி. காரகர் கெட்டு போயிட்டாரு. கவர்மெண்ட் காரகர் கெட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல அந்த ஆசை வேணா வரும். ஏன்னா குரு அங்க சிம்மத்துல இருக்கிறதுனால. கரெக்ட். 10ஆம் காரகர் கெட்டு 12ல் மறைவு. ஆமா. ஆனா இப்ப இந்த 6ஆம் அதிபதியும் 6ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்துல ராகு இருந்தாலும் 6ஆம் அதிபதி செவ்வாயை ஆக்கி ஆமா. உச்சம் இல்ல. அதாவது சுபத்துவம் அவரு. குருவின் பார்வையில சுபத்துவம். 6ஆம் இடமும் சுபத்துவம் தான். 10ஆம் அதிபதி பலவீனமாகி 6ஆம் அதிபதி தான் சுபத்துவமாகி 6ஆம் பாவத்துல ராகு இருந்தாலும் 6ஆம் பாவத்தை தான் பாக்குறதுனால இப்ப வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு தான் வலிமையா இருக்கு ஜி. ஆனா வந்து குருஜி வந்து தொழில் தான் செய்வாரு அப்படின்ன மாதிரி தொழில் ஆரம்பிங்க அதான் நல்லா இருக்கும். ஏன்னா 12ல் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு இவரு கேதுவோட இணைந்து காரகரான சூரியன் 12ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால வந்து கேதுவோட இருப்பு தவறு இவரோட யாரோட சூரியனோட சேர்ந்து இருப்பது. அதனால வந்து இவர் தொழிலே ஆரம்பிக்கிறது தான் நல்லது அப்படின்ன மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பாயிண்ட் வேலைக்கு உரிய பாயிண்ட் இங்க நிறைய இருக்கத்தான் செய்யுது. 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. இப்ப குரு 10ஆம் இடத்துல இருந்து அந்த பாவகத்தை இயக்குறதுனால அந்த தொழில் செய்யலாமாங்கிற அந்த அமைப்பு. ஆனா அந்த பாவகம் முதல்ல கடுமையான பாவத்துவம் தானே. அந்த பாவகம் சனி செவ்வாய் பார்வையால பாவத்துவம். அதுக்கு பிறகுதான் அந்த பாவகாதிபதி நீச்சம் மற்றும் கேதுவோட ஒரே டிகிரி இணைவு. அப்படிங்கும்போது அந்த 10ஆம் பாவகம் கூடுதல் பலவீனமா இருக்கு. அந்த பாவகாதிபதியும் கூடுதல் பலவீனமா இருக்கிறாரு. அப்படிங்கிற தொடர்பும் வருது. இந்த இடத்துல லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ராகு ரைட்டு. அதுக்கடுத்து 6ஆம் பாவகத்தை குரு பாக்குறாரு. அப்ப 6ஆம் பாவகமும் சுபத்துவம். ஆனா லக்னாதிபதி வலிமையா இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு சொல்லியிருப்பாரா? ஆமா. அதாவது மெயினாவே தர்ம கர்மாதிபதிகளோட இணைவு இருந்தா தொழிலுக்கு கொஞ்சம்
கூடுதலான ஒரு வாய்ப்பு. சுபத்துவ தசை தானே. இப்ப நடத்தக்கூடிய குரு தசை சுபர். லக்னத்தின் சுபர். ஸோ ஆமா. அதனால 2ஆம் அதிபதியாகி போய் 10ஆம் வீட்ல போய் உட்கார்ந்திருக்கும்போது தனத்த குடுப்பாரு. அவர் தனகாரகன் அப்டின்ற ஒரு விஷயத்துல. 9, 10ஆம் அதிபதிகள் 2 பேருக்குள்ளேயும் எப்படி இருக்கு? அவங்க 2 பேருக்குள்ளேயும் தொடர்பு இல்ல. ஆம் ஆனா வந்து குருஜி வந்து இதத்தான் சொல்லியிருக்காரு ஜி. ஒரு தொழில் தொழில் செய்றது செய்யலாம்னு நல்லதுன்றாரு. அவரு மெயினா தொழில் எந்த பாயிண்ட்ல வந்து அவர் சொல்லிறாருன்னா, சூரியன் வந்து இப்ப சூரியனுக்கு ராசிக்கோ, லக்னத்துக்கோ 10ஆம் இடம் 2, 10ஆம் இடம் தொடர்பும் கிடையாது. 12ல மறைஞ்சு போயிட்டாரு. கேதுவோட இணைஞ்சுட்டாரு. ஸோ அதனால வந்து இவருக்கு வந்து அரசு வேலை சூட் இல்ல அப்டின மாரி சொல்ட்டாரு. ஓகே, 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 ஓகே. அதுதான் அவரோடது. சரி அவரதே நம்ம ஆனா இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அவர் அதாவது வேலைக்கு போலாம். கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்காது. பட் வேலைக்கு போலாம் அப்டின்றது நீங்க எடுத்த பாயிண்ட் சரியான பாயிண்ட் தான். ஏன்னா, ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஒரு தொழிலா ஆரம்பிச்சுக்குவாரு. குருஜி ஆமா. சொன்ன மாரி. ஆனா இப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையுமே பார்த்தீங்கன்னா, அ ய ய ஓரளவு சுபத்துவ தசை தான். 8ல ம், மறைஞ்சிருக்கிறது தப்பு. ம். பட் அது ஒரு சுபத்துவ தசை தான். சுபத்துவ தசை தான். ஆனா நார்மலா ஏதோ ஒரு தனம் அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு ஓடக்கூடிய ஒரு விஷயம் தான். தொழில் அதுதான் அவர் தொழில் செய்றது நல்லதுன்ன மாரி சொல்ட்டாரு. ஓகே, 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 ஓகே. தொழிலே நல்லது. 10ஆம் இடம் வந்து குருவின் இருப்புன்றது அங்க ராகு வந்து 6ல இருந்து பங்கப்படுத்தி பிறகு சுபத்துவம். ஆனா இங்க ம். வந்து இரு பாவர்கள் பார்க்குறாங்க. அங்கேயாவது ஒரு ஆமா, பவர் உட்கார்ந்திருக்காரு ராகு 6ல. இங்க ஆமாமா. வந்து இரு பாவர்கள் பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயத்துல சரி நம்ம சொல்லியிருக்காரு குருஜி. அவர் சொன்ன பாயிண்ட் படி அதுதான். அடுத்த கேள்விக்கு போயிருவோம் ஜி நம்ம. ஓகே, ஓகே. அ அடுத்த கேள்விக்கு போலாம். என்ன தொழில் செய்யலாம்? தொழில் வந்து இப்ப போகக்கூடிய தசை குரு தசை. குரு தசை போம்போது செவ்வாய் தான் முதல்நிலை சுபத்துவம் அந்த ஆ ஜாதகத்துல. ஆமா. அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள் குரு தசை முடியிற வரைக்கும் 2033 வரைக்குமே குரு தசை இருக்கு. அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் ஜாதகர் வருவாரு. ஏன்னா, அவரு வெரி தான் குட், வெரி குட். லக்னாதிபதியாவே இருக்கிறாரு. அவரு தான் ஆமா. 4ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட குருவின் பார்வையில இருக்கிறாரு. ம், ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடையும் தொடர்புல இருக்கிறாரு. ஸோ, ம். அப்படிங்கிற அமைப்புல செவ்வாயினுடைய அமைப்புகள்ல தான் வருவார். நெருப்பு, ஓ! அதிகாரம், கட்டிடம் கட்டிடம் சம்பந்தப்பட்டது. அந்த மாரி ஏதோ ஒரு ஒரு இதுக்குள்ள இவரு போலாம். உண்மையிலேயே அந்த செவ்வாயோட இதுதான். ஏன்னா குரு தசையுமே எத்தன 33 வரைக்குமே என்னமோ இருக்கு போல தெரியுது. 33 ஆமா, வரைக்கும் ஆமா, இருக்கு. அப்புறம் தான் சனி தசை ஆமா. ஆரம்பிக்குது. சனி தசை என்ன செய்யும்? இப்ப இவரோட தொழில இவரும் கெடுக்காம கன்டின்யூ பண்ண விடும். அவ்வளவுதான். ஆமா. குரு வந்து கண்டிப்பா பேஸ் குடுத்துருவாரு. பேஸ் ஆமா. குடுத்த பிறகு இந்த சனி திசையில கன்டின்யூ ஆகும். அந்த சுபத்துவ அமைப்புகள் அப்படிங்கிறனால, ஆ அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த சுபத்துவ அமைப்புகள்னால அந்த ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் வீட்ட பார்த்தாலுமே, அங்க ஒரு குரு இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில பெரிய அளவு கெடுக்க முடியாது. ஆமா. அம் லக்னாதிபதியுமே ஓரளவு சுபத்துவமாவும், லக்னமும் சுபத்துவமா வளர்த்திருக்கிறனால தொழில் செய்றதுக்கு ஜாதகர் கொஞ்சம் வலிமையான ஜாதகம் தான். கடைசி வலிமையான வரைக்கும் ஓரளவு யோகமா பிழைக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ஆமா, பாவக ஆமா. அமைப்புகள்ல 2ஆம் பாவத்த சனி பார்த்தாலுமே பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து தான் சுபத்துவமாய் பார்க்கிறாரு. ஆமா. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே மாரி 9ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஏன்னா 2, 9, 11 அமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியம். 11ஆம் அதிபதி லக்னத்திலேயே திக்பலமாகி சுக்கிரனோட சுபத்துவமா இருக்கிறாரு. ம், லக்னத்துக்கு 9ஆம் பாவகாதிபதி சந்திரன், லக்னத்துக்கு அ 9ஆம் பாவகாதிபதி 8ல் மறைந்து சனியோட தான் இருக்கிறாரு. அது ம், கொஞ்சம் ஒரு பலவீனமான அமைப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இது ம். அப்படிங்கிறனால ஒரு 2 மற்றும் 5 கூடையவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது, தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது. தொழில் மூலமான ஒரு வருமான அமைப்புகள் இவருக்கு கிடைக்கிறதுக்கான அந்த வலிமையா இருக்கு. ஆமா. அதுலயும் லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுத்துட்டாலே, ஒரு மாத சம்பளம் அப்படி இப்படின்னு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆ உயர்தரமா, க கொஞ்சம் ஸ்தானமும் நல்ல குருவின் பார்வையில் இருக்கு. அந்த சனி பார்த்தாலும் அங்க ஒரு ஒளி பொருந்திய சந்திரனும் பாக்குது. 2ஆம் இடத்த. ஆமா, 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 அப்போ வந்து ஆமா. அந்த 11ஆம் இடம் பெரிய பங்கம்லாம் கிடையாது. லக்னாதிபதியான செவ்வாய் தான் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 9ஆம் இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 9ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்தாலும் 9ஆம் இடத்துலயும் பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஸோ அதனால தன பாவகங்கள் வலுக்கும்போது, ஒரு 60, 70,000 சம்பளத்த வாங்கிட்டு இருக்காம 1,00,000, 2,00,000 சம்பாதிக்கிற மாரி ஒரு ஜாதகம் தான். இந்த குரு தசையில கண்டிப்பா. சம்பாதிச்சு தான் ஆவாரு. ஆமா, ஆமா. என்னதான் குரு வந்து பாவத்துவம் அடைந்துட்டாலுமே, அவர் நட்பு வீட்ல தான் இருக்காரு. நீச்சனின் வீட்ல தான் இருக்காரு. பட் இவர் கோடி கோடியா உழைக்க போறதில்ல. ஏதோ ஒரு ஆமாமா. தொழில செஞ்சு, ஏதோ ஒரு ஆனா நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்லாம் சரியான டீச்சிங்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? வேலையா இருந்தா ம். அவர் டீச்சிங் தான் போவாரு. எங்க டீச்சிங் போவாரு? சிவில் இன்ஜினியரிங் காலேஜ்ல டீச்சிங்கா போவாரு. செவ்வாயின் துறையில டீச்சிங் போவாரு. ஏன்னா, ராசிக்கு சூப்பர். 10ஆம் அதிபதியே குரு. லக்னத்துக்கு 10ல இருக்காரு. சனியுமே சந்திரனுக்கு 10ல அதாவது வக்கீல் கூட ஆகலாம். ஏன்னா ஆமா. ஆனா சனியுமே முதன்நிலை சுபத்துவம் செவ்வாய்ன்றதுனால அதுதான் வேலை செய்யும் குரு தசையில. ஒருவேள குரு தசை இல்லாம அவயோக தசைன்னா என்ன செய்யும்? செவ்வாயோட இந்த இந்த சனியோட துறையில வந்துருவாரு. வக்கீலா கூட வரலாம். ஏன்னா ராசிக்கு கண்டிப்பா. 10ஆம் இடத்த தொடர்பு கொண்டு 10ஆம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்த தொடர்பு கொள்றாரு சனி.
குருவுமே கரெக்ட். ராசிக்கு 10ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு 10ல உட்கார்ந்திருக்காரு. கரெக்ட், கரெக்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயும் வந்துரும் அது. இல்ல வக்கீலா வர்றதுக்கான அமைப்பு இருக்கு. இப்ப இப்ப ம். இந்த இந்த தசையில இவர் வேலைக்கு போனா, குரு தசையில வேலைக்கு போனா சிவில் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு டீச்சரா போவாரு. சூப்பர், சூப்பர். ஒரு ஒரு ம். ஒரு ஒரு டாக்டரா கூட ஆகலாம். அதுக்கான வலிமையான ம். ஜாதகம் தான். டாக்டர் ஆகி கூட கு அது அது என்ன ஹாஸ்பிட்டல்ல அது என்ன மெடிக்கல் காலேஜ்க்கு போலாம் டீச்சரா. அந்த கரெக்ட். மாரி அமைப்பு. இப்படி இருந்தா இப்படி. சும்மா அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிருவோம். உண்மதான், உண்மதான், உண்மதான் ஜி. ஆமா. அதாவது ஆமா. அவரு குறைந்த நேரத்துல அவரு பிரெடிக்ட் பண்றதுனால நெறைய ஆப்ஷன்ஸ் பண்ண மாட்டாரு. நம்ம அவர அந்த நம்ம நெறைய ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அவர் அந்த அந்த இப்ப நாமளுமே லைவ் நடத்தினாலும் அந்த இடத்துல நான் இப்ப தனிப்பட்ட முறையில 1 மணி நேரம் டைம் குடுத்து இவங்கள வந்து அனலைஸ் பண்ணுங்க. என்ன தொழில்னா 1 மணி நேரம் டைம் இருக்கு. அனலைஸ் பண்ணலாம். ஒரே ஒரு கேள்வி. ஆனா குருஜி இத்தன கேள்வியும் கேட்டு 3 நிமிஷத்துல அவர் டக்குனு அடுத்த ஜாதகத்துக்கு தாண்டணும்னா, அவர் துறைன்னு தான் சொல்ல முடியும். செவ்வாயின் துறையில வருவீங்கப்பா கட்டடம், மண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாரு. ஏன்னா அவ்வளவு டீப்பா போயிட்டு பாவகங்கள் கனெக்ட் பண்ணணும், காரகங்கள கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணா ஒரு ஜாதகத்தையும் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவரோட இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு வைங்களேன். சோ அடுத்தவங்கள பார்க்க முடியாதனால அவரு ஷார்ட்டா சொல்றாரு. நம்ம ஓரளவுக்கு டைம் இருக்கு தான். நம்ம அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. ஓகே. கண்டிப்பா. இப்ப அடுத்த கேள்விக்கு போயிருவோம். ஓகே ஜி. ஆம் அ ஆயுள் எவ்வாறு உள்ளதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பா தான் கேட்கிறாரு. இந்த இவரோட ஜாதகத்துக்கு அப்பா தான் கேள்வி கேட்கிறாரு. ஓகே, 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 ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து ஆயுள் அமைப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா, ம், முதல்ல வந்து லக்னம் வந்து லக்னத்துல வந்து சுபத்துவம் இருக்கு. ம், லக்னாதிபதிய குரு பார்க்கிறாரு. லக்னாதிபதிக்கு எந்த ஒரு பாவ தொடர்புகளுமே இல்ல. ம், லக்னத்துக்கு எந்த பாவ தொடர்பும் இல்ல. லக்னாதிபதி அருமையா இருக்கிறாரு. ம், அ அடுத்து அட்டமாதிபதியான புதன், அவர் லக்னத்திலேயே திக்பலமாகி சுக்கிரனோட சுபத்துவமா இருக்கிறாரு. ம், சனி 8ல இருந்தாலே ஆயுள் அமைப்புகள் அபாரம். அது ம், கூடுதலாக இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனும் அந்த பாவகத்துல இருக்கிறது. அந்த ம், சனியுமே காரகனுமே வந்து சுபத்துவமா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல, ம், இவரு சர்வ நிச்சயமாக ஒரு 70, 75, 80 வயசுக்கு மேல தாண்டி தான் இருப்பாரு. ம். தசாபுத்தியில பார்த்தோம்னாலும் கூட ம். அடுத்து சனி தசை அப்படி இருந்தா புதன் தசை, கேது தசை அப்படிதான் ஆமா, வருது. ஆமா, சுபத்துவ ஆமா. தசை. தசைகள் எல்லாமே சுபத்துவ எல்லாமே தசை தான். சுபத்துவ தசைகள். எல்லாமே சுபத்துவ தசைகள். அதனால ம், நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும் ஜி. ம், ம். இப்ப இதே இது ஆயுள்ல எந்த அதாவது ம். 8ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே தீர்காயுள். அதே இது தீர்க்காயுள். சுபத்துவம் இருக்கு. ஏன்னா ஒளிபொருந்தி இவர் தேய்பிறை சந்திரன் தான். ஆனா ஒளிபொருந்தி சந்திரன். ஒருவேளை இவர் அமாவாசை சந்திரனா இருந்தா இந்த ஆயுள வந்து கடுமையான பாதிக்கப்படும். கண்டிப்பா. அந்த 8ஆம் 8ஆம் இடத்துல பாவகம் இரு பாவர்கள் சனி, செவ்வாய் இவரு அர்த்தச்சந்திரன் ஆகும் வரைக்குமே பிரச்சனை இல்ல. அர்த்தச்சந்திரன் ஆகி தேய்பிறைக்கு போயிட்டாருனாலே நம்ம வந்து சனி வந்து கெடுக்க ஆரம்பிச்சுருவாரு. 2 பாவர்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லி எடுத்துடலாம். இது சந்திரன பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு அர்த்த சந்திரன் வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அவர் வந்து சுபர் மாரி கணக்கு. சுபர் இல்ல. தேய்பிறை சந்திரன் பாவர் தான். ஆனாலும் அவரோட ஒளி கொஞ்சம் சுபத்துவப்படுத்தும் சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்கனக்குள்ள பங்கம் இருக்காது. ஆமா, 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 ம். ஆமா. லக்னம் நல்லா வலுவா இருக்கு. இதான் கேள்வி. சரி கடைசி 4வது கேள்வி ஒரு கேள்வி. வெரி குட், ஓகே வெரி ஜி. குட். ஆயுள் தான் சூப்பரா நிர்ணயிச்சீங்க. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். அடுத்தது 4வது கேள்வி என்னன்னா, இந்த பையனுக்கு காது சரியா கேட்கலன்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்ன ஓகே. காரணமா இருக்கும்? என்ன விஷயம்? எப்படி கேட்குமா? கேட்காம போயிருமா? என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ம். காது. ம். பாவகம் உங்களுக்கு தெரியும் தானே? காதோட பாவகம், காதுக்குரிய பாவகம். அ காதுக்குரிய பாவகம் 2ஆம் பாவகமா, 3ஆம் பாவமான்னு எனக்கு ஒரு 3, சந்தேகம் ஜி. 3, 2ஆம் 3, 3, 3, 3ஆம் 3. பாவம். அதான், அதான். அப்ப 3ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த இடத்துல 3ஆம் அதிபதி 8ல் மறைவு ஆக்சுவலா ம், இந்த இடத்துல. ம், ம். 3ஆம் பாவகத்திற்கு ஏதாவது பாவத்துவம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். 3ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் எந்த அமைப்புகளுமே இல்ல. 3ஆம் பாவகம் இயல்பாக இருக்கு. 3ஆம் அதிபதி 8ல் மறைந்து பௌர்ணமி சந்திரனோட தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவருடைய பாவகத்திற்கும் அவர் 8ல 6ல இருக்கிறாரு. அவருடைய ஆ 3ஆம் பாவகத்திற்கும் 6ல இருக்கிறாரு. மிக சோ முக்கியமான பாயிண்ட் இது 2 தான். அதனால இருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய தசா புக்திகள்ல அந்த குறைபாடுகள் சனி சுபத்துவம் 3ஆம் பாவகம் அமைப்பு. வேற ஆக்சுவலா இப்ப ஒரு ஒரு அடுத்து வேற நோய் வேற சம்பந்தப்பட்ட இன்னும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். ம். ஓகே. ம். 7, 8. லக்னத்துக்கு பார்த்துட்டீங்க. ஆமா, ஆமா, ஆமா. ரைட், ரைட். வெரி குட், வெரி குட். இப்ப ராசிக்கு 3ஆம் இடமும் சனி, செவ்வாயின் இருப்பால கடுமையான பாவத்துவம். அந்த ம், பாவகம் முதல்ல பலவீனமாகுது. அந்த பாவகாதிபதி நீச்சமாகி கேதுவோட இணைவு. அப்ப ம். இந்த இடத்துல காது சம்பந்தமான சில குறைபாடுகள் இன்னொரு இருக்கத்தான் செய்யும். பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வாங்க. ஒரு ஒரு நோய்ன்னு ம். எடுத்துட்டா 3 பாயிண்ட்டுமே பார்த்துருவோம் நம்ம. ஆமா, ஆமா. அதுக்கடுத்து நோய்க்கு வந்து 6ஆம் இடம். 6ஆம் இல்ல, இல்ல, இடத்துல இல்ல, இல்ல, வந்து இல்ல, இல்ல. அதாவது ராசி, லக்னம் அதுக்கடுத்து நம்ம காலபுருஷனின் வீட்டையும் பார்த்துடணும். ஒரு நோய் கொண்டாட இது விஷயங்கள் ஓகே, எடுக்கிறப்போ. ஓகே, 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 ஓகே. ம், சூப்பர் ஜி. அதான் இப்ப ம், இந்த இந்த இடத்துல மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் சனியினுடைய இருப்பு ம், ஆக்சுவலா.
3ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ல மறையிறாரு. இப்ப இல்ல அது காலபுருஷன் அமைப்பு நம்ம காலபுருஷனுக்கு நம்ம அந்த அளவுக்கு எடுக்க வேணாம். அதுக்கு தேவையில்ல. ஆமா. அப்ப ஆ, அதான் காலபுருஷனுடைய 3ஆம் இடமும் பாதிப்பு அந்த ஆமா. இடத்துல. ம், சனியினுடைய இருப்பு. இது ம், எல்லாமே அந்த குறைபாடுகள உருவாக்குது. பொதுவாக நோய் அமைப்புகள் வலுக்கிறதுக்கு வந்து 6ஆம் பாவத்துல ராகு, ஒரு ம், பாபர். இந்த இடத்துல ம். சுக்கிரனுடைய க பார்வைய வந்து இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி ஆதிபத்திய அமைப்புல எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆனாலும் ஒரு அரை பாவர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த 6ஆம் பாவகத்துக்கு சூரியனுடைய தொடர்புமே ஒரு 12ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவ தொடர்பு வேற எந்த பாவ தொடர்பும் யாருக்கு இல்ல. இல்ல. ஓகே ஜி. ம், ம். இப்ப வந்து அ காது கேட்கறதுக்குரிய காது கேட்காம போறதுக்குரிய ரீசன் நம்ம பார்த்துட்டோம். அது ஓகே ஆயிருமா? இல்ல அப்படியே பெர்மனன்ட்டா அப்படியே போயிருமா? அப்படின்றது கேள்வி. ஆ இது இது வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு ஜி. ராசிக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 3ஆம் பாவகம் எல்லாமே ம். கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, இது கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறது கொஞ்சம் 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 அது அப்படியே ஒரு நீடித்து தான் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா ஜி இல்ல இதுல? இப்ப எப்படின்னா, இங்க மெயின் ம், பாயிண்ட் என்னன்னா, 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைஞ்சிடுறாரு. ம். லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிறார்ன்றது ஒரு மெயினான குறைபாடு. அதுக்கப்புறம் அந்த 3ஆம் அதிபதியே சந்திரனோட சேர்ந்து சுப சுபத்துவம் அடைஞ்சிறாரு. சுபத்துவத்துல இருக்காரு. கரெக்ட், கரெக்ட். ஆமா, சுபத்துவம் இருக்கும்போது அதுக்கான நிவர்த்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆமா. கண்டிப்பா ஜி. 3ஆம் பாவகத்துக்கு பாவத்துவம் இல்ல. ஆமா, ஓகேயா? ஆமா, ஆமா, அதுக்கடுத்து ஆமா. சனி, செவ்வாய் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்த பார்த்தாலும் அங்கனக்குள்ள சுக்கிரன் இருக்கிறாரு. அ குரு இருக்கிறார். குரு. இல்ல சாரி. குரு உட்கார்ந்திருக்காரு. ம், 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 ஓகே. ம். காலபுருஷனின் 3ஆம் வீட்ல சனி இருந்தாலும் அங்கனக்குள்ள அங்கேயும் ஒரு சுபத்துவம் இருக்கு. அப்போ சுபத்துவம் சுபத்துவம் இருக்கு. இருக்குன்னாலே கொஞ்சம் நிவர்த்தி இருக்குங்கிறத சொல்லலாம் இல்லைங்களா நிவர்த்தி ஜி? கண்டிப்பா இருக்கு. ஓகே, சுபத்துவம் ஓகே. இருந்துருச்சுன்னா நிவர்த்தி. அதாவது பாவத்துவம் மட்டுமே இருந்தா பெர்மனன்ட்டா முடிஞ்சு கத. சூப்பர், 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 சுபத்துவம் சூப்பர். இருக்கு தானே! அதனால அது நிவர்த்தி உண்டு. சூப்பர் ஜி. ஆனாலுமே இப்ப ம், நடக்கக்கூடிய தசைய நம்ம கணக்குல கொண்டு வந்துரணும். அடுத்த அடுத்த பாயிண்டா. ம், தசை ம். பாருங்க குரு தசை பாவத்துவமா தான் இருக்கு குரு தசை. இருந்தாலும் யோக தசை அது. ஆமா, ஆமா, ஆமா. கெட்டு போக விட்டுறாது. கண்டிப்பா, சோ கண்டிப்பா, இப்ப இவ கண்டிப்பா. இது குருஜி என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்காது. சும்மா அந்த ஒரு இப்ப ஒரு சும்மா ஏதாவது ஒரு சின்ன சம்பவங்கள் தான் சின்னதா தான் இருக்கும். டாக்டர்ட்ட செக் பண்ணுங்க சரியா போயிரும் அப்டின்ட்டாரு. ஓஹோ! ஓகே, குறைபாடு ஓகே, சின்ன ஓகே. குறைபாடு தான். இதுவே பெரிய ஒரு ஏன்னா நம்ம இப்ப அத அனலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கான பாயிண்ட் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அதனால இது ம், இப்ப அவயவ தசையா இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப ஒருவேள சனி ம். தசைன்னா அது ஓரளவுக்கு நீடிக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி தசை. ஓகே. அப்டின்னா அது ஓரளவுக்கு நீடிக்கும். அது சம்பந்தமான 3ஆம் ப்ராப்ளம். ஆமா. அந்த ம். 3ஆம் இடம் தொடர்பு பண்ண இதோ, இல்லாட்டி அந்த மாரி ஏன்னா அவரு பாவத்துக்கு மறைஞ்சு, தன் பாவத்துக்கு மறைஞ்சு 6ஆம் அ லக்னத்துக்கும் 8ல மறைஞ்சதுனால, அவரோட தசைனா கொஞ்சம் நீடிச்சு போயிட்டுருக்கும். அப்பயுமே வெளிய வந்துர முடியும். காது கேட்காத விஷயத்துல இருந்து. ஓகே, ஓகே, ஏன்னா ஓகே. சுபத்துவம் இருக்கு அங்க. அப்டின்னு ஒரு ஓ விஷயங்கள். இது வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி இருக்கின்றதுனால, சும்மா அப்ப கொஞ்ச நாளைக்கு கேட்காம இருக்கும். அப்புறம் சரி அப்புறம் இப்ப எதுவும் அந்த டயத்துல அஷ்டமச்சனி எதுவும் நடந்துச்சா? இல்லைல்ல? இது 2025ல கிடையாதுல்ல? இல்ல, கிடையாது. இல்ல, 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 இல்ல. கிடையாது. ஆ, ஆ. அஷ்டம சனி இல்ல. ஏன்னா மிதுன இல்ல. ராசி தானே. ஆமா. அப்ப என்ன தசை புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அவருக்கு? குரு தசையில ஆ இவருக்கு இருக்கிறது குருதசையில கேது புக்தி நடப்பு கேது. பேசியிருக்கும்போது. இப்ப இப்ப குருதசையில கேது, புதன் புதன். புக்தியில அதனுடைய அமைப்புகள் இருக்கும். புதன் புக்தியில தான் நீங்க இந்த சொன்ன பாதிப்பு பாயிண்ட் வந்திருக்கும். கரெக்ட். அதாவது ம். அட்டமாதிபதி லக்னத்துல உட்கார்ந்துட்டாலே ஏதாவது ஒரு குறைபாடுகள் அந்த ஆமா. ஏதோ ஒரு குறைபாட அட்டமாதிபதி குடுத்தே தருவாரு. என்னதான் ஒரு சுபத்துவமானாலும் ஆதிபத்திய ரீதியான அடி ஒண்ணு குடுத்து தான் வெளிய விடுவாரு. ஆமா, ஆமா. அப்ப இவருக்கு கேது கடைசியில புக்தியும் கொஞ்சம் குருதசையில பாவத்துவம். புதன் புக்தி ஆமா. குருதசையில புதன் புக்தி என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து ஜாதகருக்கு சில நோய் தொந்தரவுகள குடுத்துர்றாரு. ஆமா. அதுதான் நானும் பார்த்தேன். என்னடா லக்னம் சுக்கிரன் இருப்பாருக்கு. லக்னாதிபதி இவ்வளவு சுபத்துவமா இருக்கிறாரு. எப்படி 6ஆம் பாவத்துல ஒரு பாபராகி அந்த பாவத்த நசிச்சிருக்கிறாரு. எப்படி இவருக்கு நோய் அமைப்புகள்னு இப்ப இந்த அட்டமாதிபதி தான் அதுக்கும் கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு. அட்டமாதிபதி லக்னத்துல லக்னத்துல இருக்கிறது உட்கார்ந்த அட்டமாதிபதி இவர் சின்ன பையன் அப்டின்னதுனால இவருக்கு நோய். பெரிய ஆளா இருந்தா கடனு. கடன். ஓகே, ஓகே, ஆமா. ஓகே. அது ஒரு இருந்துகிட்டே இருக்கும். இந்த அட்டமாதிபதி இருக்கக்கூடிய பாவத்தின் வழியான பாதிப்ப குடுத்துட்டே இருப்பாரு. கரெக்ட், ஆ கரெக்ட் ஜி. இப்ப இந்த கேது வந்து பாவத்துவம் சூரியனோட சேர்ந்து. அதனால கேது புக்தி, அந்த புதன் ஆமா, புக்தி இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய இதாத்தான் இருந்திருக்கும். அது உண்மையிலே நிவர்த்திக்குரிய விஷயங்கள் தான் எல்லாமே. நிவர்த்தி ஆயிரும். சும்மா ஆமா, அப்படித்தான் செக் பண்ணு டாக்டர்ல செக் பண்ணா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு குருஜி. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அப்ப இதுல இதுல வேற ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட் நீங்க சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க. சொல்றேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி முடிச்சிடலாம். இந்த ஜாதகத்த பொறுத்தளவுக்கு வேற அமைப்புகள் என்ன? வேற என்ன 5ஆம் பாவத்த அனலைஸ் பண்ணிட்டோம். 6, 7 வேற எல்லாம் அருமையா இருக்கு ஜி. மனைவி சம்பந்தப்பட்ட ஆமா, அமைப்புகள்லாம் நல்லா அருமையா இருக்கும். என்னதான் ஆமா. இருந்தாலும் கூட இந்த இடத்துல அ
குரு பார்வையை வாங்கின செவ்வாய் தான் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப 7ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்படிங்கிற அடிப்படையில நல்ல ஒரு அழகான மனைவியா இருப்பாரு. இவருமே ஜாதகருமே நல்ல கட்டுக்கோப்பான உடல், நல்ல ஒரு அழகான ஆளா இருப்பாரு பையன். நல்ல பிசிக்கல்லாம் நல்லா மெயின்டெயின் பண்ற பையனா இருப்பாப்புல. ஆமா. ஆனா கொஞ்சம் டிலே திருமணம். ஆமா. திருமணம் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து டிலே ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் அதிபதிய சனி, செவ்வாய் பார்க்குறாங்க. இந்த கணக்கு. பொதுவா ராசிக்கு 7ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அதான் முக்கியமான பாயிண்ட். ராசிக்கு 7ஆம் இடத்த சனி பார்வை. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும். அதான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா, சனி 2ஆம் இடத்த பார்ப்பாரு. அதே மாரி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடம்னால சனி, செவ்வாயால ஒரு சேர தொடர்பு கொள்றது. காரகன் மற்றும் 5ஆம் அதிபதி 2 பேருமே கொஞ்சம் 2 பேரும் அவருடைய தசையே நடந்தாலும் கூட கொஞ்சம் அந்த அமைப்புகள் கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய தன்மையில வந்துரும். ஆமா, ஆமா. ராசிக்கு 7 வந்து சுக்கிர, புதன் தனித்து பார்த்தாலுமே செவ்வாய் பார்த்துடுறாரு. செவ்வாயும் பார்க்கிறாரு. செவ்வாய் பார்க்கிறது கொஞ்சம் தாமதமான அமைப்புகள். மற்றபடி வேற எந்த ஒரு கெடுபலன்கள் இல்ல. திருமண வாழ்க்கை நல்லாவே அருமையா இருக்கும். ஜாதகம் நல்லா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் டிலே ஆகி திருமணம் முடிப்பாரு. கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. கண்டிப்பா. இதுக்கான நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஜாதகத்த முடிச்சலாமா? முடிச்சிடலாம் ஜி. முடிச்சிடலாம். ஓகே, ஓகே. அடுத்த ஜாதகத்துக்கு போயிருவோம் நம்ம. ஓகே, ஓகே. இது வந்து 2025ல நடந்த ஜாதகத்த நமக்கு பார்த்தோம். இப்ப இருங்க வரேன். அடுத்த ஜாதகம் நான் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலியிலிருந்து பேசுறோம் மேடம். யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 13/11/2003. 13/11/2003 சார். 2003. ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:45 AM. 7:45 AM. பிறந்த இடம்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். ராசி லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம். ஆமா. இந்த ராசி திருவாதிரை ராசி. திருவாதிரை ராசி. ஆமா. விருச்சிக ராசி. திருவாதிரை நட்சத்திரம், விருச்சிக ராசி. விருச்சிக லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஆமா. நல்ல ஜாதகங்க, அருமையான ஜாதகம். லக்னத்தை சுக்கிரன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறது, லக்னாதிபதியே சூப்பராகி இருக்கிறது. பையன் கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தாலும் நல்ல பாசக்காரனாக இருப்பாங்க. ஆமா. பாசகாரனா இருக்குமா? நல்ல பாசக்காரங்க. இப்போ குருதிசையில சுக்கிர புக்தி நடக்குது. 2027க்கு பிறகு குருதிசையில சூரிய புக்தி ஆரம்பிக்குது. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட அது ஒரு யோக அமைப்பு தான். 10ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிடல. லக்னாதிபதி வலுத்திருந்தாலே நல்லா இருக்குமாங்க. என்ன கேட்கணும்? இது அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னங்க கரூர்? இல்ல அந்த கவர்மெண்ட் எக்ஸாம். கவர்மெண்ட் எக்ஸாம். ஆமா ஆமா ஆமா. சரி. ப்ளஸ் படிச்சு முடிச்சிட்டான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சிட்டான். பிஎஸ்சி தான். செவ்வாய் தானே சுபத்துவமா இருக்கு. சரி, பிஎஸ்சியில் படிச்சிட்டாரு. ஆமா. அது வேலை கிடைக்குமா? அதான் அதுக்கு ட்ரை பண்ணவா இல்லைன்னா தனியா தொழில ஆரம்பிக்கவான்னு கேட்கேன். தொழில் தான் ஆரம்பிப்பார். அப்படியா? அரசு வேலைக்குன்னு வந்துட்டா சூரியன் வந்து கேதுவோட சேரக்கூடாது. நீச்சனாக இருந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. சரி. அவருக்கு வந்து இது சிம்மம் தான் சுபத்துவமா இருக்குது. சிம்மாதிபதி சூரியன் வந்து சுபத்துவமாக இல்லை. சரி. அப்போ இந்த அமைப்பில் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவார். அப்புறம் அதை சீப்போன் தூக்கி போட்டு போயிடுவார். தொழில் ஆரம்பிப்பார். செவ்வாயோட தொழில்கள், புதனோட தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட சயின்ஸு சம்மந்தப்பட்ட, மருத்துவம் சம்மந்தப்பட்ட, பயாலஜி, கட்டிடம், நெருப்புன்னு சொல்லுவேன் இல்லையா, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்லப்படக்கூடிய தொழில்கள் அவருக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி. ஆமாம், செய்வார். நல்ல ஜாதகங்க. நல்ல சாதகமா? சரி சரி. ஆயுள்லாம் நல்லா இருக்கலாம் சார். ஆயுள்லாம் நல்லா இருக்கலாம் சார். தீர்க்காயுள் இருப்பார். 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே தீர்க்காயுள். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப பெரிய அமைப்பு. அவனுக்கு வந்து ஒரு இந்த குறைபாடு இருக்கா சார்? என்ன குறைபாடு கேக்குறீங்க? என்ன குறைபாடு? காது கொஞ்சம் சரியா கேட்க முடியும் சொல்றானே, அது எப்படி? காது கொஞ்சம் சரியா கேட்காதுன்னா 3ஆம் இடத்திற்கு எந்த விதமான நல்ல அமைப்புகளும் இல்லை. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கு 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. இதை கூட சின்ன குறைபாடு தான். அப்படிலாம் பெருசாலாம் இருக்காது. சின்ன சின்ன ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கும். போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க, சரியாயிருங்களா? கண்டிப்பா சரியாயிடும். மற்றபடி வந்து பெரிய குறைபாடு இருக்காது. அதுவும் அஷ்டம சனி நடக்கும்போது வேணா அதை வெளியில தெரிஞ்சிருக்கலாம். 2020, 21, 22ல் 2020, 21, 22ல் தான் அது வெளியில தெரிஞ்சிருக்கணும். அஷ்டமச்சனி நடக்கும்போது. சரிங்களா? நல்ல ஜாதகங்க. லக்னாதிபதி வலுத்தாலே அருமையான ஜாதகம்னு சொல்றேன். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்களை பண்ண சொல்லுங்க. தொழில் பண்ண சொல்லுங்க. அரசு வேலையை விட தொழில் பண்றது இவருக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். அரசு வேலை அமைப்புகள் சூரியன் நீச்சமாகி கேதுவோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால அரசு வேலை அமைப்புகளில் தடை இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.